முன்னாடி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை உள்ளே போட போகிறோம். அரிசி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். ரொம்பவும் கிண்டக்கூடாது. அப்படி ரொம்ப கிண்டிச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிரும். பிரியாணி எப்பவுமே உதிரியாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இலையில இப்படி கொட்டி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ கிண்டுன்னு கிண்டி உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி பிரியாணியும் சொதப்பிடாதீங்க.